2001 அவர் அமைச்சராகும் பொழுது ஓபிஎஸ் அம்மா மருத்துவமனைக்கு சென்ற பின்னாலும் தொடர்ந்து பொறுப்பு முதலமைச்சராக இருந்தவர். அவர் ஒரு நாள் அவரை அம்மா அவர்கள் தூரத்திலே வைக்கவில்லை, அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கவில்லை, அவர் மேல் எந்தவித குற்றச்சாட்டும் இல்லை. அதேபோல அவருடைய பதவியையும் அம்மா எந்த காலத்திலும் பறிக்கவே இல்லை. அம்மாட்ட கோபத்துக்கு ஆளாகி பதவி இழந்தவங்க தான் அதிமுக 99% இருக்கணும். அதை தப்பிச்ச ஒரு ஆள் அப்படின்னா அது ஓபிஎஸ் அண்ணனா தான் இருக்கணும். ஆகவே நேர்மாறா கருத்துக்களை சொல்றாரு. இவர் 5 மாசத்துல இவருடைய பதவி போச்சு. 2011 வந்தாரு, 5-6 மாசத்துல உதயகுமார் நீக்கப்பட்டார். ஏகப்பட்ட மின் விளக்க போட்டு மின் தடைக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாருன்னு சொல்லி உடனே எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆகவே அவர் ஓபிஎஸ்சி சொல்லுவது சரியில்லை. பாருங்க, அது நீங்க கேட்டதுக்கு ஏன் சொல்றேன்னா, ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது இதையெல்லாம் சொல்லி கெடுக்கிறாங்க. உதயகுமார் கெடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அங்க ஒருத்தர் இருக்காருல, நம்ம எனது அன்பு நண்பர் புறாத்தலையின் ஜெயக்குமார், அவர் சென்னையில் அங்கிருந்து ஓபிஎஸ் கொசுன்றாரு. கொசு ரொம்ப டேஞ்சரானது இல்லையா? மலேரியா எங்கிருந்து வருது? கொசுல தான் இருந்து வருது. டெங்கு எங்கிருந்து வருது? கொசுல இருந்து வருது. ஓபிஎஸ் சில கொசு கடிக்க ஆரம்பிச்சா தாங்க மாட்டார் அவர். இப்ப நாங்களாம் இல்லாத தைரியத்தில் பேசிட்டு இருக்காரு அவர். அது தவறு. அப்படிலாம் இப்படிலாம் பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை கெடுக்கிறார்கள் இவர்கள். ஆனா அங்க பாருங்க, மேடையில் அம்மாவும் வேணாமா, புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் படத்தை தூக்கி எறிந்துவிட்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் படத்தை தூக்கி எறிந்துவிட்டு 2 படங்களும் வேண்டாம் என்று முடிவு பண்ணி அங்க ஒரு திட்டத்துக்கு விழா எடுக்கிறதுக்காக போனவர். அந்த ஈரோடு பக்கத்தில் ஈரோடு டிஸ்ட்ரிக்டை தவிர்த்து அவினாசி கடத்து கனவு திட்டத்திற்காக அங்க போனவர். அம்மா படம் இல்லாமலே உள்ள போறார். உதயகுமார் நியாயமான்னு கேட்கிறேன். குலசுவாமி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்திலும் அம்மா முகத்திலும் அவரை தான் நான் பாக்கிறேன்றார் இவரு. அப்படிப்பட்டவர் இந்த படத்தை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அங்கே போய் ஒரு விழாவில் கலந்துக்கிறார். இதெல்லாம் தெரியலையா? ஆகவே இப்படிப்பட்டவர்கள் தான் காரணம். இணைப்பிற்கு விடாமல் இந்த வேலையை செய்து வருகிறார்கள். முடிச்சிருவாங்க அவங்க. இப்படியே போச்சுன்னா 2026 ஒரு 26 சீட்டு தேராதுங்க.